இப்படி கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸே பண்ணாமல் மெஸ்டப்பாக இருக்கக்கூடிய இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக எப்படி இன்டீரியர் பண்ண போகிறோம், எப்படி எல்லா திங்ஸையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோடவே வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான டெக்கர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ஸில் கிடைக்குது, அதுவும் இருக்கிறதுலேயே ரொம்ப கம்மியான எக்ஸ்பென்ஸில் எங்கே கிடைக்குதுங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லிவிங் ரூம். இந்த ஹாலில் டைரக்ட் சன்லைட் அதிகமாக வராதனால லோ லைட் பிளான்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா என் அப்பாவும் மாமாவும் அவங்களோட ஃபோட்டோஸ்க்கு நடுவில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி அங்கங்கே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வச்சுருக்கேன். இங்கே இருக்கிற பாதிக்கு பாதி ஹேண்ட்மேடான ஃப்ளவர்ஸும் ஹேண்ட்மேடான வேசஸும் தான். இவங்க ஏற்கனவே கபர்டெலாம் வச்சுருக்கறனால எசென்ஷியல் திங்ஸ் எல்லாமே கீழே வச்சுட்டோம். அப்புறம் இந்த டெக்கர்ஸ் எல்லாம் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த வேசஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் தான், அதுக்கு மேலே இருக்க ஃப்ளவர்ஸும் ஹேண்ட்மேட் தான். அதை அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கூடவே எங்களோட ஃபோட்டோஸும் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேடான கிஃப்ட்டு, என் ஹஸ்பண்டுக்கு நான் கிஃப்ட் பண்ணது இது. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா அப்பப்போ மாறிட்டே தான் இருக்கும். நான் கீப் ஆன் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ மேலே என்னோடய டெடி இருக்குது. இது ரொம்ப லோ லைட்டுங்கிறனால இங்கே வந்து அரேக்கா பாம் வச்சுருக்கேன். அரேக்கா பாமும் அதோடவே கூட வந்து இன்னொரு ஸ்னேக் பிளான்ட் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே நல்லா குளிரான இடத்துல இருக்கும், அதே மாதிரி லைட் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். இது வந்து டிவிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு, கீழே வந்து லிக்யர் பாட்டில்ஸு, அது ரெண்டையும் கழுவிட்டு ஒரே மாதிரியான ஃப்ளவர்ஸ் உள்ள போட்டிருக்கேன். இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட். இந்த குட்டி குட்டி புத்தா ஸ்டாச்சூஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லிக்விட் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணும்போது அதுக்குள்ளே பெபிள்ஸ் போட்டு வைக்கலாம், அதை பெயிண்டிங் கூட பண்ணலாம். நான் கொஞ்சம் பிளெயினாக இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன். இப்போ திரும்பவும் இதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாமி படம் எல்லாம் மேலே ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் வச்சுருக்கோம். அதே மாதிரி இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்னேக் பிளான்ட் வச்சுருந்தோம். இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நேச்சுரலான ஃப்ளவர்ஸ் வந்து ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்கும். நான் ப்ரௌன் கலர் வாங்கியிருக்கேன், வீட்டில் இருக்கிற இன்டீரியரோட மேட்ச் ஆகணுங்கிறதுக்காக. இது 4 பீஸ் காம்போவாக கிடைக்கும். 4 ஸ்க்ரீனும் சேர்த்து 500 rupees வர மாதிரி இருக்கும். அப்பப்போ இந்த ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகும். நான் இதில் மென்ஷன் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லீவ் பண்ணுறேன். இப்போ சாமி படத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து 6 பேக் காம்போவில் கிடைக்கும் மீஷோவில். இது நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் வருது. இந்த பிளான்ட் ஹேங்கருமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். இது 250 rupees வந்துச்சு. இந்த பிளான்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கப்பு தான், பிளாஸ்டிக் கப்பு. அதுக்குள்ளே கொஞ்சம் பெபிள்ஸ் போட்டு இந்த புத்தா ஸ்டாச்சூஸ் வச்சுருக்கேன். இது 4 பீஸ் காம்போவில் வருங்க. 4 புத்தா ஸ்டாச்சூஸ் இருந்துச்சுன்னா 130 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் அங்கங்கே நான் மணி பிளான்ட்ஸை வந்து ஹேங்கிங்காக விட்டுருக்கேன். இது கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவை இப்போ பார்த்தோம்னா நான் இந்த டைனிங் ஏரியாவோட ஓரத்தில் வந்து ஒரு குட்டியோண்டு கார்டன் அமைச்சிட்டேன். அப்புறம் இது வந்து என்னோடய யூடியூப்க்கு தேவையான ஷூட்டிங் எல்லாம் பண்ணக்கூடிய ஏரியா, ஒரு குட்டி ஆஃபீஸ் மாதிரி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்டர் ஸ்டாண்ட் மேலே எல்லா பிளான்ட்ஸும் வச்சுருக்கேன். இந்த பிளான்டர் ஸ்டாண்ட் வந்து மீஷோவில் 320 ரூபா இருந்துச்சு. மேலே ஒரு கூடை வச்சு அதுலேருந்து மணி பிளான்ட்ஸை ஹேங் பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் வாஸ்து பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மணி பிளான்ட்டை ஹேங் பண்ண வைக்காதீங்க, அது நல்லா மேல் நோக்கி வளர்கிற மாதிரி வைங்க. அப்புறம் இது வந்து என்னோடய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ், எனக்கு தேவைப்படுற கொஞ்சம் க்ரியேட்டிவான மெட்டீரியல்ஸ் வைக்கிற இடம். அப்புறம் இந்த பாக்ஸஸ் எல்லாமே ஷூ பாக்ஸ் தான். இதை தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் நார்மலாக வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் அடுக்கியிருக்கேன். கொஞ்ச நாள் கழிஞ்சு அதையும் மாற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா 2 நாட்காலி வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கூடைகள் வச்சுருக்கேன். அந்த கூடைகளுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பிளாஸ்டிக் கவர்ஸ் போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கீழே வழியாமல் இருக்கும். இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ்க்கு பதிலாக பிளான்டரை ஹோல்ட் பண்ணக்கூடிய பிளேட் கூட நீங்கள் வச்சுக்கலாம். திரும்பவும் இந்த டைனிங் ஏரியாவை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்கிற எல்லா வாட்டர் பிளான்ட்ஸையும் வச்சுட்டேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆஃபீஸ் டேபிளை வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு பிளான்ட் ஸ்டாண்ட் மாதிரி மாற்றிட்டேன். ஃபுல்லாக வந்து பிளான்ட்ஸ் தான் இருக்குது. தேவைப்படும் போது ஷூட் பண்ணுவேன். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து வெஜிடபிள்ஸ் இருக்குது. இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் செல்லர் ஆலன்ஸ் கார்டன் கிட்டேருந்து வாங்கினது தான். சின்ன சின்ன பிளான்ட்ஸாக நமக்கு வந்துச்சு, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. அப்புறம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா புத்தா ஸ்டாச்சூஸ் எல்லாம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மாஸ் போல்டுமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். 4 பீஸோட காம்போ கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து 170 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் மேலே இருக்கக்கூடிய இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் தான். இது எங்கள் அம்மா பண்ணது. அப்புறம் இந்த உட்காந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபுல் புத்தா ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா 220 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம்.
அதோட இந்த வீடியோவில் வர எதுவுமே பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. அதனால நான் என்ன வாங்கினேனோ அதை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். திரும்பவும் ஆலன்ஸ் கார்டனில் பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கும்போது எப்போவுமே வந்து பிளான்ட்ஸை வந்து டேரெக்டாக நான் பிளான்டரில் மாற்ற மாட்டேன். கொஞ்ச நாள் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கிளைமேட்டுக்கு செட் ஆகிறதுக்காக விண்டோ ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் வச்சுருவேன். அப்படி வைக்கும்போது எடுத்தது தான் இதெல்லாமே. இண்டோரில் வச்சுருக்கறனால அதிகமாக வாட்டர் பண்ண மாட்டோம். இந்த இடத்த வந்து ஈவினிங் டைமில் மெடிடேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு குட்டி ப்ரேயர் ஸ்பேஸ்னே வச்சுருந்தேன். வென்டிலேஷனுக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் நம்ம எப்போவுமே இந்த விண்டோ ஓப்பனாக தான் வச்சுருப்போம். இப்போ நம்ம அப்படியே கிச்சனுக்குள்ளே மூவ் ஆகலாம். கிச்சன்லேயுமே பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய ரேக்கில் வந்து ஃபர்ஸ்ட் ரேக்கு ஃபுல்லாக செடிகளுக்கு தான் வச்சுருக்கோம். இதுக்கு எல்லாமே ரொம்ப லோ லைட்லேயும் அதே நேரத்தில் ஈரத்தன்மை இருக்கக்கூடிய ஏரியாலையும் வந்து வளரக்கூடிய செடி. கிச்சன் டோருக்கு பக்கத்தில் மிக்ஸி வைக்க போகிறோம். இங்கே இருக்கிற வால் பார்த்திங்கன்னா சாண்டல் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இந்த மிக்சிலேருந்து வரக்கூடிய என்னவாக இருந்தாலும் தெரிச்சிச்சின்னா அந்த வால் ஸ்பாயில் ஆகிடும். அதோடவே அங்கே தான் நம்ம வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வும் வைக்க போகிறோம். அதனால் சமைக்கும் போதும் சரி, மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணும்போதும் சரி, இங்கே தெரிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து ஒன்று நம்ம ஆயில் பெயிண்ட் பண்ணி இருந்துருக்கலாம், இல்லைன்னா ஸ்டிக்கர் ஒட்டலாம். நாங்கள் வந்து ஆப்ஷன் 2 ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். இந்த வால்பேப்பர்ஸ் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கினோம். 200 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் தரமான ப்ராடக்ட்டுங்க. இதை ஒட்டிட்டனால இந்த இடம் ஃபுல்லாக செக்யூர் ஆகிடுச்சு. அப்பப்போ நாங்கள் தொடச்சிக்குவோம். இது வந்து பால்கனி. நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பால்கனி பார்க்குறக்கு இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் இது அப்பப்போ நம்ம மாற்றிட்டே இருப்போம். பெங்களூரை பொறுத்தளவுக்கு புறா தொல்லை தாங்க இருக்கிறதுலையே மோசமான தொல்லை. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நாங்கள் நெட்டு போட்டுட்டோம். அதை ஃபாலோட் பை இங்கே நிறைய செடிகளை வைக்க காமிச்சிட்டோம். நம்ம கோயம்புத்தூரில் இருக்கும்போது இருந்த செடிகளை பாதிக்கு பாதி இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ நெட்டெல்லாம் போட்டனால புறா கிட்டேருந்து நாங்கள் தப்பிச்சிட்டோம். இதுலேருந்து அப்பப்போ நம்ம சேஞ்ச் கொண்டு வந்துகிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணேன். இந்த கிராஸ் பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினது. அப்புறம் செடிகளையும் கொஞ்சம் அதிகம் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ எடுக்கும்போது ஆலன்ஸ் கார்டனில் நிறைய செடி வாங்கறக்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால் நம்மக்கிட்ட நிறைய செடி இருந்துச்சு. கொஞ்சம் செடிகள்லாம் உள்ளேருந்து வெளியே கொண்டு வந்து வச்சிட்டோம். அப்பப்போ சீசனுக்கு தகுந்த மாதிரி வெயில் ரொம்ப கம்மியாக வீட்டுக்குள்ளே அடிக்கும்போது நம்ம வெளியே கொண்டு வந்து வச்சுருவோம். இந்த மேட்டு பார்த்திங்கன்னா 2 அடிக்கு 6 அடிங்கிற மேட்டு 310 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு. நான் இதை வாங்கும்போது ரெண்டையுமே காம்போவாக வாங்கினேன். அப்போ வந்து 400ஸில் இருந்துச்சு. இப்போ வந்து 300க்கு வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிஞ்சு இந்த மாதிரி டீப்பாயில் வச்சுட்டோம். கீழே இருக்கக்கூடிய கிராஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டோம். பாதி செடியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். பாதியை வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பால்கனியில் போட்டுட்டோம். மெயினாக மழையும் வெயிலும் தான் ரீசன். உள்ளே இருக்கிற செடியை வெளியே கொண்டு வரதும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் மாற்றுறதும். வீட்டுக்குள்ளே நிறைய வெளிச்சம் வரும், ஆனால் சுத்தமாக வெயில் வராது. அதனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் மாறுது. ஃபைனலி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பால்கனி பார்த்துடலாம். இங்கே வந்து மேக்ரமே வால் ஹேங்கிங் போட்டு அதில் வந்து 2 செடி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது வந்து ஷூ ஸ்டாண்டு வீட்டோடைய அட்டாச்சாக வந்துச்சு எங்களுக்கு. இதுலேயுமே நம்ம செடி தான் வச்சுருக்கோம். முக்கால்வாசி கேக்டஸ் எல்லாமே வீட்டுக்கு வெளியே வச்சுருக்கோம். 1-2 உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான பிளான்டர்ஸில் இருக்கிறனால எல்லாத்துக்குமே ட்ரே வச்சுருக்கோம். ட்ரே இருக்கிறனால அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், அதே நேரத்தில் தண்ணி கீழே போகாமல் இருக்கும். அப்புறம் இதுவுமே பார்த்திங்கன்னா அப்பப்போ சன்லைட் அதெல்லாம் பேஸ் பண்ணி இடம் மாற்றிட்டே இருப்போம். இந்த வீடு வந்து செமி ஃபர்னிஷ்டாக இருக்கிறனால நிறைய இடத்துல நமக்கு வந்து ஒர்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதுவே செமி ஃபர்னிஷ்ட் இல்லாத வீடுங்கும் போது நமக்கு ஆர்கனைசிங் வேலை வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். எங்களோட கோயம்புத்தூர் வீட்லேயும் அப்படி தான். அது வந்து செமி ஃபர்னிஷ்ட் கிடையாது. அப்போ நாங்கள் அங்கே நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனுடைய வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போடுறேன். இங்கே அரேஞ்ச் பண்ணுற அந்த ப்ராசஸை ஃபுல்லாக காட்ட முடியலனாலும் அரேஞ்ச் பண்ணதுக்கு பின்னாடி அதனுடைய லுக் எப்படி இருக்குது, அதை நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த ஹோம் அரேஞ்ச்மெண்ட் ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.